श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் சேர்த்த மதுர கவிசை கலையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச்செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியம் தேர்ந்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. உபதேசரத்தின மாலை 26வது பாசுரம். வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்களே ஆர்த்தபுகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச்செயல் நடுவே சேர்வித்தார் தாத்பரியம் தேர்ந்து. ஒரு அழகான அற்புதமான பாசுரம். சுவாமி மணவாள மாமுனிகள் அனுகிரகித்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் மதுரகவியாழ்வாருடைய கண்ணினுஞ்சிறுத்தாம்பு என்கிற பிரபந்தத்தை பூர்வாச்சாரியர்கள் அதனுடைய சீர்மை, அதனுடைய வைபவத்தை அறிந்து, அதனுடைய தாத்பரியத்தை அறிந்து அருளிச்செயல் நடுவே அதை சேர்த்திருக்கிறார்கள் என்று இந்த பாசுரத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள் காட்டுகிறார். அதற்கு ஒரு உதாரணத்தோடு அந்த விஷயத்தை சுவாமி மணவாள மாமுனிகள் நமக்கு விளக்குகிறார். வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல். திருமந்திரம் அதனுடைய மத்திமமான பதம் நமஸ். இந்த நமபதம், நமசு, அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கிற பொழுது மகா மா மா என்றால் எனக்குரியேன், எனக்குரியேன் என்று அர்த்தம். ந மகா என்றால் எனக்குரியேன் அல்லேன் என்று அர்த்தம். ஆக இந்த இடத்திலே ஸ்வரூப விரோதி கழிகையை காட்டுகிறது. மேலும் நமக்கு எது ஸ்வரூபம், எது உபாயம், எது பிராப்யம் என்கிற விஷயத்தையும் இந்த நமஸானது நமக்கு காட்டுகிறது. ஸ்வரூபம் பகவானுக்கு சேஷப்பட்டிருக்கக்கூடியது. அந்த பகவத் சேஷத்துவமாக ஸ்வரூபத்திற்கு எது விரோதம் என்னால் அகங்காரம் மமகாரங்கள் விரோதம். அது இந்த இடத்திலே கழிகிறது. நா என்கிற மறுப்பு சொல் வந்திருக்கிறபடியினாலே, மகா என்ன ந மகா என்கிறபடியினாலே அந்த விரோதமானது கழிக்கப்படுகிறது. ஆக ஸ்வரூபத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அகங்காரம் மமகாரங்கள் கழிகிறது. உபாயத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஸ்வரக்ஷணத்திலே அன்வைத்திருக்கக்கூடிய தன்மை, அதுவும் அந்த விரோதமும் இவ்விடத்திலே கழிக்கப்படுகிறது. மேலே பிராப்பியத்துக்கு எது விரோதம் என்னால் அந்த பிராப்பியத்திலே
நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே, அதிலே நாம் அன்வயிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அந்த அனுபவம்தான் பிராபியத்துக்கு விரோதமாக அமைந்திருக்கக்கூடிய நிலை. பகவத் கைங்கரியமாகிற பிராபியத்திலே ஸ்வபோக்கியதா புத்தி பண்ணுதல் பிராபியத்திற்கு விரோதமாக அமைந்திருக்கிறது. ஆக ஸ்வரூபமான பகவத் சேஷத்வத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடிய அகங்காரம் அமகாரங்களாகிற விரோதம் கழிகிறது. அவன் கையையே எதிர்பார்த்திருக்கக்கூடிய உபாயம், அவனையே உபாயமாக கொண்டிருக்கக்கூடிய நிலை, அவன் கையையே எதிர்பார்த்திருக்க வேண்டிய இவன், இந்த சேதனன் தன்னுடைய ரட்சணத்திலே அன்வைத்தானே ஆனால் அது உபாயத்திற்கு விரோதம். அந்த உபாய விரோதமும் இவ்விடத்திலே கழிக்கப்படுகிறது. பிராபியத்திலே இருக்கக்கூடிய ஸ்வபோக்கியதா புத்தி, அந்த விஷயமும் அந்த விரோதமும் இவ்விடத்திலே கழிக்கப்படுகிறது நமஸ் சப்தத்திலே. இந்த நமசப்தத்தினுடைய இந்த பகவத் விஷயத்திலே காட்டக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதனுடைய எல்லை நிலமான பாகவத விஷயம் பரியந்தமாக பரிணமிக்கிறபடியினாலே பாகவத சேஷத்துவம் அதுவும் காட்டப்படுகிறது. இது அத்தனை விஷயங்களும் பாகவதர்கள் விஷயந்தமாக பரிணமிக்கிறது. ஆக அப்போ இந்த நமசு என்ன விஷயங்களை காட்டுகிறதோ, திருமந்திரத்திற்கு நடுவிலே இருக்கக்கூடிய நமசனுடைய அர்த்தம் எதை காட்டுகிறதோ, இந்த அதே அர்த்தங்களை பாகவத விஷயம் பரியந்தமாக கண்ணெஞ்சிறுத்தாம்பிலே ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் காட்டுகிறார். ஆழ்வாரையே சேஷியாக கொண்டிருந்தார், ஆழ்வாரையே உபாயமாக கொண்டிருந்தார், ஆழ்வாரையே பிராபியமாக கொண்டிருந்தார். ஆக பிராபியமோ பிராபகமோ புருஷார்த்தமோ அத்தனையும் தனக்கு நம்மாழ்வார்தான் என்றிருந்தவர் மதுரகவி ஆழ்வார். ஆக இந்த நம பதத்தினுடைய அர்த்தம் அத்தனையுமே மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணெஞ்சிறுத்தாம்பிலே அமைந்திருக்கிறது. நின் திருவெட்டெழுத்தும் கத்துனான் ஒத்ததும் உன் அடியார்க்கு அடிமை, மத்துமோர் தெய்வம் உளதன் இருப்பாரோடு ஒத்திலேன், ஒத்ததும் உன் அடியார்க்கு அடிமை, நின் திருவட்டெழுத்தும் கத்துனான் கணபுரத்துறை அம்மானே என்று அங்கே தெரிவிக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய வார்த்தைக்கு சேர இதிலே பாகவதர் விஷயமாக இது பரிணமித்து நிற்கக்கூடியதை நாம் காணலாம். ஆக அந்த நமசு அந்த விஷயங்கள் அது அப்படியே மதுரகவி ஆழ்வார் கண்ணெஞ்சிறுத்தாம்பிலே காட்டியிருக்கிறபடியினாலே திருமந்திரத்திற்கு நடுவிலே இருக்கக்கூடிய நமசு பதம் போலே அருளிச்செயல் நடுவிலே கண்ணெஞ்சிறுத்தாம்பு அது அமைந்திருக்கிறது. இதில் ஒரு ஆச்சரியமான ரசமான விஷயத்தை காட்டுகிறார். மேலே வியாக்கியானத்திலே சுவாமி பிள்ளலோகம் ஜீயர் சுவாமி அவர்கள் என தெரிவிக்கிறார். இப்போ கண்ணெஞ்சிறுத்தாம்புக்கு முன்பாக இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டு தொடக்கமாக வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் என்ன திருப்பல்லாண்டு இருக்கிறபடினாலே திருப்பல்லாண்டு தொடக்கமாக அமலநாதி பிரான் ஈராக இருக்கக்கூடிய அத்தனை பிரபந்தங்களும் அந்த ஓங்காரத்தினுடைய விஷயமாக அமைந்திருக்கிறது என்று கொண்டால், இடையிலே கண்ணெஞ்சிறுத்தாம்பு நமசனுடைய அர்த்தமாக அமைந்திருக்கிறது என்று கொண்டால், அதற்கு மேலே இரண்டாவது ஆயிரமாக இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள், அதிலே நாராயணா என்னும் நாமம், நாராயணா என்னும் நாமம் என்னுதானே திருமொழியையே திருமங்கை ஆழ்வார் தான் தொடங்குகிறார். மேலே நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் ஆரிடரை நீக்காய் ஆரிடரை களையாய் என்று அங்கே திருமடல் ஈராக இப்படி அத்தனைக்கும் அந்த 2000 முழுக்கவுமே நாராயண சப்தத்தினுடைய அர்த்தமாக அமைந்திருக்கிறது. ஆகையினாலே அதிலே கைங்கரிய சூச்சகமாக இருக்கக்கூடிய சதுர்த்தியினுடைய அர்த்தமும் அதிலே சேர்த்து அனுபவிக்கலாம் என்று கொண்டால்,
இப்படி அருளி செயலுக்கு நடுவிலே நமசினுடைய அர்த்தம் போலே கனநெஞ்சிறுத்தாம்பு தான் அமைந்திருக்கிறது. இதனுடைய சீர்மை, இதனுடைய பெருமைகளை அறிந்து அருளி செயல் நடுவே இதனுடைய தாத்பரியத்தை அறிந்தவர்களான நம் பூர்வாச்சாரியர்கள் இந்த கனநெஞ்சிறுத்தாம்பினை அருளி செயல் நடுவே சேர்வித்தார். அப்படி சேர்த்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய தாத்பரியத்தை உணர்ந்தவர்களான நம் பூர்வாச்சாரியர்கள் என்ன மணவாள மாமுனிகள் இந்த கனநெஞ்சிறுத்தாம்பினுடைய வைபவத்தை ஆச்சரியமாக அதை எடுத்து நம் பூர்வாச்சாரியர்கள் அருளி செயலே சேர்த்திருக்கக்கூடிய வைபவத்தையும் ரொம்ப ஆச்சரியமாக இந்த பாசுரத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள் தானும் காட்டி தலை கட்டுகிறார். அந்த பாசுரார்த்தத்தினுடைய அர்த்தத்தை இதுகாரும் அனுபவித்தோம். மேலே அடுத்த பாசுரத்தினுடைய விஷயத்தை அடுத்த இதிலே அடியேன் விண்ணப்பிக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.